இங்க இருக்காப்லையா? டேய் செல்வா, என்ன? உன்னை எங்கெல்லாம் தேடுறது நான்? ஏண்ணே? ஏனேவா? டேய் 25,000 வட்டிக்கு வாங்கி கொடுத்த மறந்துட்டேன்னா? அன்னைக்கு அவசரமா காசு ஒன்று கேட்டல, என்கிட்ட காசு இல்லப்பா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னதானே. இது வரைக்கும் வட்டி முதல் கொடுத்தியா? சரி, சொந்தக்கார பையனை தானே வாங்கி கொடுத்தேன். அண்ணா வேலை இல்லைண்ணா. வேலை இருந்துச்சுன்னா நான் மொத்தமாவே கொடுத்துருப்பேண்ணா. இதே சொல்லி கிடக்காத பையனே, வேலை இல்லை வேலை இல்லைன்னு. யாருக்கு தான் வேலை இல்லை? எல்லாருக்கும் வேலை இருக்குது. நீ போக மாட்டேற வேலைக்கு, புரியுதா? இன்னைக்கு காலையில வந்து என் வீட்டு வாசல்ல உட்காந்துக்கிறாரு படிக்கட்டுல. என் பொண்டாட்டி கேட்கிறேன், நான் யார்ட்டையும் கடை வாங்குற ஆள் கிடையாதுப்பா. உனக்காக சொந்தக்காரன் சொல்லி தான் வாங்கி கொடுத்தேன். ஆனா எவ்வளவு அசிங்கப்படுத்துறது தெரியுமா நீ? நான் வேலை கிடைச்சோன்னு மொத்தமாவே தந்துறேண்ணா, கோச்சுக்காதீங்கண்ணா. இந்த மொத்தம் இதெல்லாம் பேச்சு தெரியல தம்பி. எனக்கு சாயங்காலம் வட்டி வேணும், புரியுதா? நான் அவர்கிட்ட பதில் சொல்ல முடியாது. அவர் ரமேஷ் அண்ணன் ரொம்ப கோவப்படுறாரு, சொல்லிட்டேன் நான். இதுக்கப்புறம் அவன் விருப்பம். அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். சொந்தக்கார பையன் சொல்லி தான் விட்டு விடுக்கிறேன். அண்ணா ஏன்பா இந்த மாசம் வட்டி கொடுக்க முடியல, கோச்சுக்காதீங்கண்ணா. என்னது கோச்சிக்காதோ? நான் ஏன் கோச்சிக்கணும்? அப்பா வளர்றா? இல்லைண்ணா, சரவண அண்ணன்கிட்ட வந்து நான் வட்டிக்கு பணம் கேட்டிருந்தேன் 25,000 ரூபாய். அது வந்து உங்ககிட்ட தான் வாங்கி கொடுத்ததா சொன்னாரு நேத்து. அவரை கூட வீட்டுல போய் நேத்து காலையில் திட்டிட்டு வந்துட்டீங்களாம்ல, அதனாலதான் நேர்ல பார்த்து சொல்லிட்டு போலாம்னு வந்தேண்ணா. ஏன்பா என்னை பார்த்தா வட்டி கூடுற மாதிரி தெரியுது? யாரும் நானே 10 ரூபாய்க்கு டீ வழி இல்லாமல் உட்காந்துக்கிறேன். யாரா நீ ஒன்று? ஆமா சரண், உனக்கு என்ன வேணும்? சொந்தக்காரன். ஓ சொந்தக்காரனா? அதான் சொந்தக்காரன்ட்ட பணத்தை கொடுத்தா கரெக்டாக வட்டி கேட்டு வாங்க முடியாது. நான் அவன்கிட்ட கேட்டு வாங்கி கொடுத்தேன், இவன்கிட்ட கேட்டு வாங்கி கொடுத்துட்டு உன்கிட்ட வட்டி வாங்கினுக்கிறேன். அது தெரியலையாப்பா நீ? நானே 2,000 கொடுத்துட்டு அவஸ்தைப்பட்டுனுக்கிறேன், இன்னும் கொடுக்கலப்பாவா? இந்த காலத்துல இப்படி ஒரு பிள்ளையாப்பா நீ? இப்படி கூட வேணா நடக்கும்? இப்படிதான்ப்பா நடக்கும் தம்பி. இந்த காலத்துல பணம் தான் பிரதானம், மனுஷன் பிரதானம் கிடையாது. முதல்ல போய் பணத்தை கொடுக்குற வேலையை பாரு. பார்த்தா நல்ல புள்ள மாதிரி இருக்கிற. இப்படியும் இந்த காலத்துல ஒரு புள்ள என்ன பிள்ளையா இருக்கிறியோ.